மேம் பக்கத்தில் நிற்கிறாங்க. நைட்டு கொஞ்சம் செட் எல்லாம் கிளியர் ஆகுது, சைலண்டாக இருக்குது. நான் ஃபோனை வச்சுட்டு இந்த மாதிரி பூஜா மேம் பொறுமையாக சொல்லிட்டு அப்படின்டா. நான் ஃபோன் வச்சுட்டு மேம் சொல்லிட்டேன் மேம் அவன் பொறுமையாக தான் வரா அப்படின்னா மேம் அப்படி ஒன்றும். Rednool Dr. Srivarma presents Rednool Digital Thugs. Title sponsor GT Holidays. Pattan Brahmandam Barani Silks RKV Road Erode. Powered by Archie Kodukattai Maavu. Beverage partner Juicy. Snacks partner Chennai Kulfi. Food partner Topi Vappa. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ் 69 RKV ரோட் ஈரோடு. நான் வந்து தீவிரமான நயன்தாரா மேம் ஃபேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ஆனா பேபி இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. கால் பண்ணிட்டு நயன்தாரா மேம் கூப்பிடுறேன், என்ன மென்டல் மாதிரி பேசுறேன்னு நான் லிட்டரலி யாரு நம்புவாங்க? 12 மணிக்கு மேம் கூப்பிடுறேன், யாரு நம்புவாங்க? இந்தா போட்டுட்டோம். பூஜா மேம் பொறுமையாக சொல் அப்படின்றா. எனக்கு பேஷன் என்ன எதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் உடச்சிட்டு வந்தா நேராக போய் மேமை கட்டி பிடிச்சது. 5 நிமிஷம் கழிச்சு நாங்கள் தான் வெளில தூக்கிட்டு வந்தோம். அப்புறமேட்டு சாரே சொன்னார், ஏண்டா தம்பி நீ நடுவில் நிற்கணும், அதுக்கு தாங்க போராடிட்டு இருந்தேன். காயமாவும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally. ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தோம். குவாலிட்டி டைம் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஏதாவது போட மாட்டோம், நான் தான் சொல்லுவேன். இப்போது நயன்தாரா விக்னேஷ் சிவன் கூட என்ன குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஒருவேளை அவங்க ப்ரொடக்ஷனில் படமோ இல்லை அவங்க கூட நடிக்கிறதோ அது ரீசன்ட் இல்லை, அது கொஞ்சம் பழசு. 3-4 ஹோப்ஃபுல்லி நீங்கள் சொன்னது ஒரு நல்ல அப்டேட்டாக நடந்து அவங்களுக்கு இதுக்கு அதுக்கு போய் இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு அவருக்கு வந்தாலும் நல்லா இருக்கும். அது வந்து நாங்கள் ஒரு வீடியோ பண்ணோம், சைக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து லைக் 60-70% வந்து பூஜா தான் ஃபுல்லாக அதை பில் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம் இதுதான் மேட்டர்னு. ஒரு நாள் தான் ஷூட்டு. ஃபுல் வீடியோ பிளிங்க் பண்ணாமல் பண்ணியா இல்லை ஒரு பிளாக் ஃபுல் வீடியோவும் பிளிங்க் பண்ணாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக இருக்கணும், அந்த டென்ஷன் ஹோல்ட் பண்ண கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இது பண்ணோம். நான் மட்டும் வந்து யூடியூப் ப்ரில்லியண்ட்டாக பண்ணலாம், இது நோட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா உனக்கு கஷ்டமாக போயிடும், இவ்வளோ எஃபர்ட் போடாத அப்படி இப்படின்னா இல்லை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா 1-2 டைலாக் பைக்கில் போகிறது அந்த மாதிரி தான் ரீடேக் போச்சு. மோஸ்ட்லி போல் ப்ரில்லியண்ட்டாக பண்ணிட்டாங்க. வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 1 மாதம் நயன்தாரா மேம் கிட்டேருந்து, விக்னேஷ் சிவன் சார் நயன்தாரா மேம் கிட்டேருந்து கால் வந்தது. அப்போ போனப்போ நான் என்னென்னமோ யோசிச்சு போனேன், எதுக்கோ வந்து கூப்பிட போகிறாங்க, ரைட்டிங்க்கு தான் கூப்பிடுறாங்கன்னு அதுக்கும் கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் கூப்பிட போகிறாங்க கான்ஃபிடென்ட்டாக போனால். நான் வந்து யாரடி நீ மோகினியில் முன்னாடி இருந்தே நான் வந்து தீவிரமான நயன்தாரா மேம் ஃபேன். நான் போய் பார்த்தவொடனே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் அப்படின்னு அப்படியே நின்றுட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்தேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு. அவங்க அந்த நோட் பண்ணல, நான் சொன்னேன் மேம் அந்த மாதிரி அதில் வந்து ஒரு எஃபர்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபிகர் அவுட். உடனே அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப நான் அவங்க இன்டரப்ட் பண்ணுறது கூட யோசிக்கல, உடனே போனதுட்டே இங்கே கிளம்பி வாடி ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்தோம், இங்கே கிளம்பி வாடினா ஐ திங்க் இட் வாஸ் நைட் 12 or something. நைட்டு அப்போ வந்து நான் தலை நிறைய தேங்காய் எண்ணெய் வச்சு அப்படியே படுத்து கிடந்தேன்.
அப்போ கால் பண்ணிட்டு நயன்தாரா மேம் கூப்பிட்றேன், என்ன மென்டல் மாதிரி பேசுகிறேன்னா நான் லிட்டலி யார் நம்புவாங்க? 12 மணிக்கு மேம் கூப்பிட்றேன், யார் நம்புவாங்க? நான் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். அதுவும் நான் சொன்னால் நம்பவே முடியாது, அப்படி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்தா அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சு அப்புறம் இவன் சொல்லி, இங்கே பாரு அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இது ஜென்ரலாக நான் ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டிய அப்ரிஷியேஷனே இல்லை, உனக்கு வருது, நயன்தாரா மேம் சொல்கிறாங்க வந்துரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிட்டேன். அப்போ நோட் பண்ணிட்டாங்க மேம், நோட் பண்ணிவிட்டு அங்கே தான் எனக்கு வந்து அதுக்கு அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து எனக்கு டிவைனாக இருந்தது. மேம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பொறுமையாக வரட்டும், வி வில் வெயிட் அப்படி. மோஸ்ட்லி அவங்க ஷூட் முடித்தா கிளம்பிடுவாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் இட் வாஸ் அ ஆட் ஷூட். முடிஞ்சிட்டு அவங்க போகாமல் மறக்கவே மாட்டேன். அதுலேயும் நான் எப்படியாவது நான் வந்து மேம் நடுவில் வந்தேன்னா என்னால் அதில் கம்போஸ் ஆக முடியல. அதுக்குள்ளார வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அப்புறமேட்டு சாரே சொன்னார், ஏன்டா தம்பி நீ நடுவில் நிற்கணும், அதுக்கு தாங்க போராடிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் வந்து பதற மேம் வந்து, இங்கே பாருங்கள் நான் வெயிட் பண்ணுறேன், அவங்க வரட்டும், அவங்கள பொறுமையாக வர சொல்லுங்கள், அவசரப்படுத்த வேணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணேன். மேம் பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் இப்படி ஃபோன் வச்சேன். நைட்டு கொஞ்சம் செட்டெல்லாம் கிளியர் ஆகுது, சைலண்ட்டாக இருக்குது. நான் ஃபோனை வச்சுட்டு இந்த மாதிரி, பூஜா மேம் பொறுமையாக சொல் அப்படின்றா. ஸ்பீக்கரில் கேட்குது, ஐ மீன் ஸ்பீக்கரில் அந்த இதிலே கேட்குது, மைக்கில் கேட்குது. நான் ஃபோன் வச்சுட்டு மேம் சொல்லிட்டேன் மேம், பொறுமையாக தான் வரா அப்படின்னா, மேம் அப்படி ஒன்றும் அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னு ஞாபகம் இல்லை, சாப்பிட்டேன்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு கேரவேன்லேருந்து 2-3 சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு மேம் எனக்கு பிளேட்டு கொடுத்து இட்லி வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு வெஜ்ஜு மேம் நான் சாப்பிட மாட்டேன்னொடனே அப்புறம் வெஜ்ஜு சாம்பார் சட்னி அதெல்லாம் மேமே போட்டு சாப்பிட வச்சுட்டு, ஃபுட்டை பற்றி சாரும் மேமும் வந்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு என்கிட்டயே ஒப்பீனியன்ஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுட்டு எவ்வளோ பிடிக்கும், எப்படி வெஜ்ஜு ஃபுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு 10 மினிட்ஸ் போன அப்புறம் தான் எனக்கு தெரியுது, அவங்க வந்து நான் வந்து வெயிட் பண்ணுறது வந்து போர் அடிக்காமல் நான் ஒரு வேளை தனியாக நின்றுடக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்னமோ அவங்க ஹோல்ட் பண்ணி என்னை எப்படியாவது வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அப்புறம் அது புரிஞ்சவொடனே நான் பேச ஆரம்பித்து, நான் நம்ம மேக்கிங் ஸ்டைலு என்ன, யூடியூப்ல என்ன நடக்குது, எனக்கு பேஷன் என்ன, என்கிட்ட கதை எப்படி இருக்குது என்ன இதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் உடச்சிட்டு வந்தா ஐயோ மேம் அப்படின்னு நேராக போய் மேமை கட்டி பிடிச்சது தான். 5 நிமிஷம் கழிச்சு நாங்கள் தான் வெளில தூக்கிட்டு வந்தோம். மேமை கொஞ்சம் விடுறீ அவளை வந்து. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப ஒரு நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் நீ என்னன்னு சொல்லு. She was really so down to earth, so down to earth. எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட எங்ககிட்ட பேசியிருப்பாங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் அவங்களுக்கு அன்றைக்கி காலையிலேருந்து ஷூட் போயிட்டுருக்கு, பெரிய க்ரூ, சச் அ ஹெக்டிக் ஸ்கெடியூல். அதெல்லாம் தாண்டி அவங்க 1 மணி நேரம் ஒர்க்கை பற்றி சாரும் மேமும் அங்கே நின்று பேசுனது ரொம்ப பெரிய விஷயம். யூனோ, ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அது வந்து சைக்கோ கேர்ள் ஃப்ரெண்ட்னால தான் நடந்தது. வெரி ஸ்வீட். அவங்களுக்கு நான் ஃபேஸ் ரியாக்ஷனில் காட்டல. அவங்க வந்து ஓகேப்பா வேறு ஏதாவது கேட்குறாங்க, வீட்டில் எப்படி இருக்கீங்க, நான் வந்து நல்லா இருக்காங்க மேம், ஆல் குட் மேம், ஆனால் உள்ள நல்லா இருக்காங்க மேம், என்ன கேட்டுட்டீங்க நீங்கள் இப்படி போங்க நீங்கள், அந்த மாதிரி தான் நின்றுது. எனக்கு வந்து நானும் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஒரு 1 வீக் எங்களுக்கு அந்த ஒரு நேற்றுக்கு என்ன நடந்து, நைட்டு நயன்தாரா மேம் கூட உட்காந்து இட்லி சாப்பிட்டோம், என்னது இதுன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து ரைட்டிங்க்கு நிறையா ஸ்கோப் கொடுத்தாரு, நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. எஸ்ஜிஎஸ் வீடியோ சார், பிரதீப் ப்ரோ, இவங்க எல்லாருக்கூடையோட மலேசியாவில் டிஸ்கஷனில் இன்வால்வ் பண்ணார். நான் போயிருந்தோம், கொஞ்சம் எழுதணும். படத்தோட 100%னா 0.5 கூட அந்த ரைட்டிங்க்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது, அதில் ஏதோ எங்களால் முடிஞ்ச 1-2 இது பண்ணோம், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தட் நைட் வாஸ் ஒரு பயங்கரமான மெமரி. இன்னும் ஜென்ரலாக இன்டர்வியூவில் செலிபிரிட்டி பற்றி பேசுகிறப்ப ஒரு மாதிரி அவங்க அப்படி இது ஜென்யூனாக நடந்தது. இது அவங்க வந்து உண்மையாலுமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு 2 hours இருக்குமா, 2 hours சம்திங். எப்போ தான் முடிச்சிங்க? அவங்க முடிக்கல, நாங்கள் முடித்தோம். அதுக்கு மேலே ஒரு இது, அவங்க காருக்கு வெளியிலே நின்றுட்டு அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. தென் தே டோன்ட் வாண்ட் டு மேக் அஸ் ஃபீல் பேட், லைக் நாங்கள் எப்படி கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி. தென் நான் தான் இனிஷியேட் பண்ணேன், ஓகே மேம் அப்படின்ற அப்புறம் இனிஷியேட் பண்ணேன். தென் அதுக்கப்புறம்
இவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரைட்டிங் ஒர்க்காக நாங்கள் சார் கூட அப்படியே நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படி தான் அந்த கான்வர்சேஷனை முடித்தோம். நான் தான் முடித்தேன், அது அப்படியே போய்கிட்டே இருந்தது. ஃபைனலி வந்து கமிட்மெண்ட்டா? ஆயுஷ் ஆரோக்கியா எக்ஸ்போ வந்து வர ஆகஸ்ட் 28 to 31 வரைக்கும் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சம்மந்தப்பட்ட எல்லாமே நீங்கள் அங்கே போயிட்டு விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த 4 நாள் நடக்குது, இதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக போகணும். அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேன்ஸ்க்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ. எனக்கு இன்றைக்கி அந்த ஃப்ரேம் ரெட் நூலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை வந்து பூஜாவை நானும் மாற்றி கொடுக்கறது எங்கள் 2 பேருக்கும் தமிழ் கையால் கொடுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வி ஆர் கிரேட்ஃபுல். என்றைக்குமே எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் என்ன டேட்டு, எந்த இஷ்யூ, எந்த கலவரமாக இருந்தாலும் ரெட் நூலுக்கு நாங்கள் வந்து எப்பயுமே நிற்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நான் ஏதோ வந்து இதை சொல்லி கொடுத்து தான் கூப்பிட்டேன். இல்லை வந்து திருப்பி அடுத்த இன்டர்வியூ தமிழை பற்றி உட்காந்தாலும் நான் கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷமாவது என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஐ வாண்ட் டு டெல் அபவுட் திஸ் பாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப ஹாப்பி உங்களை வந்து இவ்வளோ நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வந்து மீட் பண்ணி பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். சினிமாவில் சீக்கிரமாக வந்து உங்களோட படம், உங்களோட ஆக்டிங், உங்களோட ரைட்டிங் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆவலாக இருக்கோம் ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ சீக்கிரமாக அதை எங்களுக்கு காட்டிடுங்க. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலாக வந்து அண்ணா பூஜா வந்து ஒரு பாட்டு பாட சொன்னாங்கன்னா முடிச்சிடலாண்ணா. ரெடி? ஓகே பாய்ஸ் ரெடியா? களத்தில் இறங்கு. வைத்திய கல்லூரியா இல்லை என்ன ஒன்று ஜாலியாக வைத்திய கண்ணே கலைமணிவா இல்லை கண்ணே கலைமணின்ற மாதிரி இது குணா கண்மணி தெரியும்டா. எல்லாம் மஞ்சுமல் பார்த்ததுக்கப்புறம் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அபிராமி ராமியே. நடுவில் அவ்வளோத்தையும் விட்டுட்டீங்க. யாராவது காப்பாத்தி விடுங்க. நடுவில் காயம்யாவும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே பைக்குதடி சாட்டி பீட்டில புதுசா ஒரு கவிதை கேக்குதடி. I'm from உளுந்தூர்பேட்டை, you're from ஆழ்வார்பேட்டை. அட எனக்கும் உனக்கும் பத்தில் ஒரு பொருத்தமும் இல்லை. கண்ணால என்ன இழுக்குற பாஸ்வேர்ட் இல்லாம லாகின் பண்ற பெரிய கிளாஸ் கொடுக்குறேன். சாரி பாட்டு முடியறப்ப கிட்ட வந்தாங்க. சான்ஸே இல்லை. ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி ஆக்கி விட்டீங்க இடத்தையே. தேங்க்யூ ஸோ மச் பூஜா, நந்தாண்ணா. மோஸ்ட்லி எடிட்ல தூக்கிடுவீங்க, பட் இட்ஸ் ஓகே. அது என்னைய பாராட்டினீங்களா, அங்கேருந்து எடிட் தான். நான் பர்சனலாக எனக்கு வேணால் அதை கொடுங்க. தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் ரெட் நூல். எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு, எங்கள் கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. இது வரைக்கும் உங்களை எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We hope to do the same, as much as possible இதுக்கப்புறம் கூட. And Red Nool க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Red Nool is an amazing partner to work with. Thank you so much to the management of Red Nool for inviting us today. Thank you Tamil. Thank you so much. அடுத்த Red Nool இன்டர்வியூ வரப்ப பூஜா கயிறு மேல நடந்து காட்டுவாங்க, மறக்காம வந்து பாருங்க. Thank you.
Hi, how are you? Congratulations on your wedding, sir. நான் விட அவங்க வந்து அவங்களே ஒரு பாயிண்ட நீங்க போயிட்டு வரீங்களா நான் பேசி எல்லாத்தையும் போட்டோ எடுத்தா கிளம்புவேன். அந்த ரீசன் அந்த டெட் பாடி மேட்டர் வந்து ட்ரெயினிங்கா போட்டுருக்குல நிறைய பயங்கரமா அது வந்து ஃபீல் ஆமா அதான் அந்த லைக் பண்ணா வந்துட்டே இருக்கு. நீங்க உங்க ஒரிஜினல் பேஜ் இல்லாம மீன் கட்டுறது ஆமா அது ஏதாவது ஒண்ணு நம்ம பார்த்தோம்னா முடிஞ்சிடும். நம்ம பழச எல்லாம் வந்துட்டேன் நமக்கு யூஸ் இதெல்லாம் கூட இல்ல கிரியேட்டிவா அதெல்லாம் பண்ணலாம். அதுதான் விஷ் பண்ணும். உங்ககிட்ட ஏதாவது இருந்ததுன்னா இப்போ புடிச்ச வீடியோ பார்த்து சொல்லுங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்பதான் அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 ஆர்கேவி ரோட், ஈரோடு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.